கெத்தாக முதல்வர் பதவியில் விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கக்கூடிய பதவி கிடைக்கும் என்பதை நேற்று பிரச்சாரத்தின் பொழுது தெரிவித்துள்ளார். தற்பொழுது கரூர் சம்பவத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்று விஜய் அவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களது விருப்பமாகவும் இருந்தது. ஆனால் அரசியலை எவ்வளவு மோசமாக நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக நடத்தி காட்டிய திமுக இனி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்றால் நிச்சயமாக தமிழக மக்களுக்காக தனது கொள்கைகளில் சில கோட்பாடுகளை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருப்பதை உணர்ந்துள்ளார் விஜய் அவர்கள். முதற்கட்டமாக திமுக இந்த சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக தோல்வியை தழுவ வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? உதாரணத்திற்கு அதிமுகவின் தலைமையை ஏற்றி செயல்பட்டால் நிச்சயமாக தமிழக மக்கள் முழுவதும் அதிமுகவின் கூட்டணிக்கு வரவேற்பை கொடுப்பார்கள். திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு முடிவாக மாறும். சரி, அதிமுகவின் தலைமையில் கூட்டணிக்கு சென்றால் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலான அதிமுகவின் செயல் திட்டமாக மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாறும். ஏனென்றால் சில முக்கியமான துறைகளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிடமே கொடுக்க வேண்டும். அதாவது நிர்வாக பொறுப்பு, நிதி பொறுப்பு போன்ற மிக முக்கியமான அமைச்சர் துறைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் நிச்சயமாக கூட்டணி முடிவுகள் உறுதி செய்யப்படும் என்று தாவேகாவின் தரப்பிலிருந்து தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த ஆசையே கரூரில் நடைபெற்ற சோகத்திற்கு காரணம் திமுக. அவர்களது அரசியல் செயல்பாடு இன்னமும் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. தொண்டர்கள் என் நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதிமுகவின் கூட்டணிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் சாதகமான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினால் நிச்சயமாக கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதாவது துணை முதல்வர் பதவியோ அல்லது மிக முக்கியமான அமைச்சர் துறைகளோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தொண்டர்களாகிய நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், தோல்வியோ வெற்றியோ தனித்து போட்டியிடுங்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைமைக்கு கூறுகிறீர்களா? இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையின்படி தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும், அதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.